Amines, basic character. The amines basic character அப்படிங்கிறப்போ சில பேர் கொஞ்சம் அதை வந்து ஒரு ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. பேசிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக பேசிசிட்டின்னு சொல்கிறத விட பேசிக் கேரக்டர் சொல்கிறது தான் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, நோட்ஸ் எழுதிட்டே வா கையோட. சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா we call it dibasic acid. Dibasic acid. அதே மாதிரி that is நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். மோனோபேசிக் ஆசிட். அப்போ இங்கேருந்தே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஆசிடில் தான் அந்த பெசிசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பெசிசிட்டின்னு என்ன, அதாவது அந்த அசிடிக் நேச்சரை இண்டிகேட் பண்ணுது. எத்தனை பேசஸோடு அது ரியாக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே. அப்போது நான் வந்து இப்போ HNO3ன்னு போட்டேன்னா அது ஒரு NaOHோட ரியாக்ட் பண்ணி சோடியம் நைட்ரேட் அப்படின்ற சால்ட்டை கொடுக்க முடியும். அதாவது இந்த 1H is replaceable by this OH minus replaced and Na joins there. ஸோ NaNO3ன்னு வந்துடும். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ H2SO4 அப்படிங்கிறப்போ அப்போ NaOH 2 மோல்ஸோட அது ஜாயின் ஆக முடியும். அப்போ that results Na2SO4. அதனால தான் இது ஒரு டைபேசிக் சால்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? ஸோ பேசிஸ், இந்த இடத்துல பேசிசிட்டி அப்படின்னா அசிடிக் நேச்சர் that can be replaced by a base அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேசிக் கேரக்டர்ன்றது that is different. That describes the nature of the base. ஸோ நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ரைட். Now let us go ahead with the basic character of amines. Amines அப்படின்னாலே நாம் நல்லா புரிஞ்சிருப்போம். that is RNH3. இது பிரைமரி அமீன். R2NH RNH2 அப்படின்னா பிரைமரி அமீன். NH3லேருந்து ஆரம்பிப்போம், அது அமோனியா. எல்லாத்துலேயுமே அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அமோனியா இஸ் அ வீக் பேஸ், அமோனியா. ஓகே, இது வந்து பிரைமரி அமீன். அதுக்கப்புறம் R2NH அப்படின்றது செகண்டரி அமீன். R3N அப்படிங்கிறது டெர்ஷியரி அமீன். இந்த டெர்ஷியரி அமீனில் நோ புரோட்டான், ஹெச்சே அங்கே இல்லை இல்லையா. வேறஸ் இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே 2 ஹெச் இருக்குது, அமோனியாவில் 3 ஹெச் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துட்ட இப்போ தியரி ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அப்படின்னு பார்த்தா நோட் பண்ணிக்கோ, எழுதிட்டே வா. தியரி ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ், ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதில் 3 விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து என்னன்னாக்கா ஜஸ்ட்டு, அதாவது ஹெச் ப்ளஸ்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆசிட். OH மைனஸை ரிலீஸ் பண்ணால் அது பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு அது முடிஞ்சிடுச்சு. இது வந்து அரேனியஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், இப்போது அமோனியாவில் OHே இல்லையே, அதை பேஸ்ன்னு சொல்கிறோமே ஏன்? உடனே இன்னொரு தியரி அங்கே உருவாச்சு. அந்த கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்லிட்டு பிரான்ஸ்டட் லவ்ரி, இல்லாட்டினா லவ்ரி பிரான்ஸ்டட் அப்படின்ற ஒரு தியரி வந்தது. அங்கே அவர் என்ன சொன்னார்னாக்கா புரோட்டானை பேஸ் பண்ணி எல்லாம் சொல்லிட்டார். இன்ஸ்ட் ஆஃப் OH மைனஸ் அவர் என்ன பண்ணார், புரோட்டான், H ப்ளஸ்ஸை புரோட்டான்னு சொல்லிட்டார். ஸோ புரோட்டானை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆசிட், புரோட்டான் டோனராக இருந்தால் ஆசிட். அதுக்கப்புறம் புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணால், ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் புரோட்டான்லேயே சொல்லணும் அதை, கரெக்டாக. அப்போ புரோட்டானை அக்செப்ட் பண்ணால் அது பேஸ் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போது NH3 அதை அக்செப்ட் பண்ணுறப்ப NH4+ அப்படின்னு வருது. ஸோ இஸ் பேஸ் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. மூணாவது என்ன பண்ணிட்டாங்க, நான் புரோட்டானிக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்லாம் இருக்குது, புரோட்டானே இல்லாமல் இருக்குது. சில இப்போ அலுமினியம் குளோரைடு, ஃபெரிக் குளோரைடு இதெல்லாம் சொல்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி கேசஸில் நாம் என்ன பண்ணுறோம், இதுக்கு ஆப்போசிட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் அங்கே சொல்லிடுறோம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானில் சொல்லப்போ புரோட்டான் டோனார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அக்செப்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் அக்செப்டார் இஸ் அன் ஆசிட் அப்படின்னு வந்துடுது. புரியுதா? ஸோ எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னா ஆசிட். அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணாக்கா அது என்ன, பேஸ். இப்போ புரியுதா? இப்போ நீ நல்லா நினச்சி பாரு, அமோனியா பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுவேன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டொனேட்டட் அப்படின்னு வருது. ஆனால் தான் அதை நாம் ஒரு யூஎஸ் பேஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ இந்த பேஸ் அப்படின்றப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் NH3 பேஸ் பண்ணியே சொல்லலாம். அமோனியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த HCl இப்படி வரப்போ என்ன ஆயிடுது, HCl ஆல்ரெடி பவுண்ட், H இஸ் பவுண்ட் டு Cl. அப்போது H டசன்ட் ஹேவ் எலக்ட்ரான். அதே டயத்தில் இந்த Nோட கம்பைன் ஆகணும்னு பார்க்குது. அப்போது இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் டு ஹைட்ரஜன். அப்போ அதை எப்படி போடலாம், NHH இப்படி போடலாம். ஆனால் இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டொனேட்டட் டு ஹைட்ரஜன். அப்போ திஸ் பிகம்ஸ் ப்ளஸ், ஏன்னா இட் ஹஸ் லாஸ்ட் டு த சிஸ்டம். அதே டயத்தில் இங்கே Cl மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால தான் இது அமோனியா அப்படின்னா இது அமோனியம் கேட்டையான மாறிடுது. ஸோ NH3 அப்படின்னு இருக்கிறப்போ நாம் என்ன சொல்கிறோம், அதை அமோனியா அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் இதில் NH4 ப்ளஸ் அப்படின்றப்போ அது அமோனியம். ஆக்சுவலாக பார்த்தா கேட்டையான்ஸ் எல்லாமே IUMல தான் முடியும். சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இந்த கேஸில் அமோனியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கிளியராக இருந்தால் மற்ற எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போது அலிஃபேட்டிக் அமீன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் அமோனியா. இப்போ அந்த கம்பேரிசன் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ இதில் இந்த டிகிரி ஆஃப் அந்த கம்பேரிசன் பார்த்தோம்னா டெர்ஷரி அமீன், tertiary note பண்ணிக்க, tertiary amine, but we are talking about the basic character. Tertiary amine is stronger than the secondary amine. Secondary amine is stronger than primary amine. Primary amine is stronger than ammonia. இதுதான் அந்த ஆர்டர். இதை மறக்கக்கூடாது. இது ஏன்? பிகாஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த CH3 குரூப் அப்படி எல்லாமே பல்கி குரூப்புங்க. இதுங்கெல்லாம் கையை கால 7 பக்கம் நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ C இந்த பக்கம்னா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், அப்புறம் இந்த பக்கம் ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஏற்கனவே இடத்த பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பல்கி குரூப் ஆஃப் ஆட்டம் அது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த CH3 பல்கி குரூப்பு அப்போ என்ன ஆகும், தே ஹாவ் த டெண்டன்சி டு ரிலீஸ் த எலக்ட்ரான், ரிலீஸ் தி எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ டெர்ஷரி எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், CH3 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 அப்படின்னு வந்தால் இந்த இடத்துல இப்போ N அப்படின்னு வருது. அதாவது இங்கே N சென்ட்ரா N. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இது டெர்ஷரி இல்லையா? நான் வேணால் தனியாக வேறு போடுறேன். டெர்ஷரி N 1 2 3 CH3 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 இப்படி இருக்குது. இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்னென்னா பல்கி குரூப்புன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணோம் நைட்ரஜன் மேலே. அப்போது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, இந்த டொனேஷன் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு இன்னும் கம்ஃபர்டபுளாக போயிடும். இப்போ புரியுதா? அவ்வளோதான், ரீசன் அதுதான். ஸோ அப்போது இந்த இடத்துல மெயினாக முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட்னு என்ன, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அலாங் த ஆல்ஃபா சிக்மா பாண்ட். ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பல்கினஸோ இருந்தது அப்படின்னாக்கா அங்கே அப்படியே ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த கேஸில் இந்த பேசிக் கேரக்டர் நோட் பண்ணிக்க, இந்த பேசிக் நேச்சர் அப்படிங்கிறது எதெல்லாம் பேஸ் பண்ணி மாறும், இதை கண்ட்ரோல் ஃபேக்டர் என்னென்ன 3 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன சொன்னேன், இந்த கார்பன் கார்பன் பாண்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பல்கி குரூப் ஆர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ் குரூப். அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவ் இருந்ததுன்னா -I எஃபெக்ட், எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா +I எஃபெக்ட், அப்படியே ஆப்போசிட்டாக. இப்போ இதெல்லாம் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னால +I எஃபெக்ட் வந்துடும். ஸோ அது வெள்ளத்தில் ஆரம்பிச்சிடும் அது.
அப்போ அந்த டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் வெரி ஈஸிலி. அப்போ டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்தாலே அது வந்து பெட்டர் பேசிக் நேச்சர் தானே. ஸோ இது ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட். இன்னொன்று வந்து சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சால்வேஷன் எஃபெக்ட்? சால்வேஷன் அப்படின்னா சரௌண்டிங் ஆஃப் solvent molecules around the solute. நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் சால்வேஷன்? இப்போ ஒரு சொல்யூட் இங்கே இருக்கிறதுன்னு வச்சுக்கோ. இந்த சொல்யூட்டை ஒரு சால்வெண்ட்டில் அப்படி போட்ட அப்படின்னா இந்த சால்வெண்ட் மாலிக்யூல்லாம் என்ன பண்ணும்? ரவுண்டு கட்டி அடிக்கும். இந்த மாதிரி ரவுண்டு கட்டி அடிக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சால்வேஷன் அப்படிங்கிறோம். புரியுதா? ஸோ அப்போது இந்த சால்வெண்ட் மாலிகுல், the surrounding of solvent molecules around the solute particle is called solvation. இதை தான் நம்ம சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எழுதிக்க, சும்மா கண்ணால் பார்த்தா மட்டும் பத்தாது, கை பேசணும். அதுக்கப்புறம் தேர்ட், solvation effect means the phenomenon of surrounding of solvent molecules around the solute particle. அதுக்கு அடுத்தது ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு பேர். ஸ்டீரியோ அப்படின்னாலே ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னாக்கா இப்போ ஏற்கனவே மீத்தைல் குரூப் நான் என்ன சொன்னேன், டெட்ராய்டல் மாதிரி கண்ணா பண்ணான்னு எல்லா பக்கமும் காலை நீட்டிகிட்டு இருக்குது இந்த CH பாண்டு இல்லையா? அது 3 CH3னாக்கா கேட்கவே வேணும். அப்போ அந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் வந்துடுது. ஸ்பேஸ் ப்ராப்ளம் வந்தால் அங்கேருந்து எலக்ட்ரான் போனால் போகுதுன்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா எல்லாமே ரிலீசிங் குரூப்பு எக்ஸசிவாக இருக்குது. புரியுதா? அப்போ நமக்கு என்ன நினைப்போம்? ஈஸியாக டொனேஷன் கொடுக்கணும், யாருக்காக கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது இது வந்து நெகட்டிவாக வந்து தான் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக வந்தது அப்படின்னாக்கா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இந்த ஆர்டர் நான் சொன்னல, இதெல்லாம் எந்த ஃபேஸில் இருக்குன்னாக்கா நோட் பண்ணிக்கோ, கேசியஸ் ஃபேஸில். அதுக்கடுத்தது ஏக்வஸ் ஃபேஸஸில் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணணும். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அது எப்படின்றது சொல்கிறோம். ஏக்வஸ் ஃபேஸஸ் நெக்ஸ்ட்டு. இப்போ இது பார்த்தது எல்லாமே கேசியஸ் ஃபேஸை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்வஸ், அதாவது வாட்டர் பேஸ்டாக இருக்கிறப்போ, லிக்விட் பேசிஸில் ஒரு சால்வெண்ட்டாக. ஸோ இங்கே எப்படி இருக்கும்? CH3 ட்வைஸ், அதாவது இந்த செகண்டரி அமீன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். செகண்டரி அமீன். அதுக்கப்புறம் பிரைமரி அமீன் CH3NH2. அதுக்கப்புறம் தான் டெர்ஷரி அமீன் இருக்கும் CH3 thrice N. அதுக்கப்புறம் NH3 ஆஸ் யூஷுவலாக இருக்கும். இது எந்த கேஸில்? இன் ஆக்வஸ் ஃபேஸ். ஆக்வஸ்னா என்ன? ஆக்வானா வாட்டர். ஸோ வாட்டர் பேஸில் இது வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த டெர்ஷரி இப்போ எது டிஃப்ரென்ஸாக இருக்குது? இது வந்து இங்கே இருக்கணும் இல்லையா? ஆனால் அது இல்லை. வை? இதுதான் கொஷின். இது ஏன்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஆக்வஸ் மீடியம் அப்படின்னா வாட்டர் பேஸ்ட் மீடியம். அப்போ வாட்டரோட கம்பேட்டிபிளாக இருக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட H பாண்டிங் இருந்ததுனாக்கா சௌரியமாக இருக்கும். இங்கே அந்த H பாண்டிங் இல்லை. அந்த H இல்லை. அங்கே தானே H இருந்தால் தானே H பாண்டிங் வரதுக்கு. அப்போ இன்டர்மாலிகுலர் H பாண்டிங் அங்கே மிஸ்ஸிங். அதனால தான் அது அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ புரியுதா? ஓகே. இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும், சார் மெத்திலுக்கு பதிலாக எத்தில் போட்டால் என்ன ஆகும்? அதுக்கு பார்ப்போம் என்னண்டா. அதே ஈக்வஸ் ஃபேஸில். ஸோ C2H5. இப்போ இது நான் சொன்னது புரிஞ்சுதா? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுதான் ரீசன். இங்கே எதுக்கு? இங்கே வெரி வெரி லோ, மிஸ்ஸிங் ஆல்மோஸ்ட். எதில்? இன் டெர்ஷரியில். புரியுதா? அதனால தான் அது டிஸ்லோகேட் ஆகி அங்கே போயாச்சு. இப்போது
C2H5 சார் மெத்திலுக்கு பதிலாக எத்தில் போடுவோம் சார். C2H5 twice NH அப்படின்னு இருக்கு. இது என்னது? டைஎத்திலமீன். இப்போது இது எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த C2H5NHன்னு நான் சொன்னேன் இல்லையா? C2H5NH. இங்கே C2H5NH2 விட அதிகமாக இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் உனக்கு தெரியும், அமோனியா எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் மட்டும் நம்ம இங்கே எடுக்கிறோம். அண்ட் டெர்ஷரி வந்து இங்கே இருந்தது இங்கே சென்டர் ஆகிடும். அதை நான் போடல, வேணா இப்படி போட்டுக்க. C2H5 த்ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடு. இங்கே உள்ள டிஸ்லொகேஷன் ஆகிடுது. C2H5 ட்வைஸ் இல்லை, C2H5NH2 அவ்வளோதான் ப்ரைமரி. ஓகே, அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக NH3. இதில் ஒண்டி கொஞ்சம் இதுவும் ஏக்வஸ் ஃபேஸ் தான். ஏக்வஸ் ஃபேஸ்னால் வாட்டர் பேஸ்டு. ஓகே, இப்போ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுறோம்? ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. கவனி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கேஸில் let us consider NH2 primary amine. இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரலாம்? இது வந்து ஃபஸ்ட்டு தட் இஸ் R-H. ஏன் போடுறேன்னா ஒன்று சேமாக இருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அந்த ஆல்கைல் குரூப். இப்போ இது மெத்தில்னா அது எத்திலாக இருக்கலாம், அப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக. ஸோ R-X ஹாலோ ஆல்கேன்ஸ் தான். அதோடு சேர்ந்து என்னாகும், இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே ஆர் நுழைஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது? RNH R'. அதாவது இங்கே ப்ரைமரியாக இருந்தது, இங்கே செகண்டரியாக ஆயிடுச்சு. மற்ற தெரியும், வித் த ரிமூவல் ஆஃப் HCl. அடுத்தது கார்பைல் அமீன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ப்ரைமரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நோட் பண்ணிக்கோ, இந்த ரியாக்ஷன் பேர் கார்பைல் அமீன் டெஸ்ட் அப்படின்னே பேர். கார்பைல் அமீன். ஸோ கார்பைல் அமீன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர், அவர் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா CHCl3 ட்ரைக்ளோரோமீத்தேன், வாட் யூ கால் இட், குளோரோஃபார்ம், த ஃபேமஸ் கெமிக்கல் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அனஸ்தீசியா இல்லையா? ஸோ இஸ் ஆல்சோ எ குட் சால்வெண்ட். ஸோ குளோரோஃபார்ம் ப்ளஸ் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மறக்கவே மறக்காது. இதில் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐசோசைனைடு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அதாவது RNC அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு அற்புதமான டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். இதில் மட்டும்தான் நடக்கும். RNC அப்படின்னு பிரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோ. அதாவது இப்போது CN அப்படின்னா சயனைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ சோடியம் சயனைடு சொல்கிறோம் இல்லையா, NaCN. அதே மாதிரி ஆல்கைல் சயனைடு RCN. மித்தைல் சயனைடு என்னது? CH3CN. ஓகேவா? இப்போ இந்த C வந்து அந்த பக்கம் வந்து சிக்கும் எண்ணுக்கும் டைரக்ட் பாண்டு வந்ததுன்னாக்கா மாறி வரும், இன்டர்சேஞ்ச் ஆச்சா, அது பேர் ஐசோசயனைடுன்னு பேர். நோட் பண்ணிக்கலாம். இது பேர் என்ன? சயனைடுன்னு பேர். ஓகே, ஸோ ஐசோசயனைட் அண்டு சயனைடு, இது மறக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, சயனேட்னு இருக்குது. சயனேட் அப்படின்னா CH3. இது கையோடு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா கெமிஸ்ட்ரியெல்லாம் இந்த இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி அப்படியே சைடில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ CH3 CNO, இது பேர் என்ன?
that is methyl cyanate அப்படின்னு பேர் நோட் பண்ணிக்கோ methyl cyanate இதுவே அப்படி மாறி வருது அதாவது CH3 NCO அப்படின்னா அது பேர் isocyanate அப்படின்னு பேர் நோட் பண்ணிக்கோ ஸோ இப்போ methyl isocyanate ஓகே அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபர் வந்ததுன்னா தியோ அப்படின்னு சேர்த்து சொல்லணும் அவ்வளோதான் ஸோ அப்போ CH3 CNS அப்படின்னா மீதைல் தியோ சயனேட் அப்படின்னு பேர் இதுவே இப்படி மாறி வந்தது CH3 NCS அப்படின்னா அப்போது மெத்தில் ஐசோ தியோ சைனேட் அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ அந்த இடம் வந்ததுனால அதை சேர்த்து இதெல்லாம் சொல்லிட்டோம் உங்களுக்கு ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு நவ் இப்போது இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது தேர்டு ஸோ செகண்ட் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் இப்போ தேர்ட் ரியாக்ஷன் நைட்ரஸ் ஆசிட் HNO2 யூஸ்வலாக இந்த HNO2 எல்லாம் தனியெல்லாம் கிடைக்காது இட்ஸ் நாட் ஸ்டேபிள் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சோடியம் நைட்ரைட் ஃபார்முலா என்ன NaNO2 அதுக்கப்புறம் HCl ரெண்டையும் சேர்த்தா நைட்ரஸ் ஆசிட் வந்துடும் அந்த நைட்ரஸ் ஆசிடை ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாங்க ஒரு இன்டர்மீடியேட்டை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இந்த இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இது மாதிரி போட்டால் ஸோ அப்போ நைட்ரஸ் ஆசிட் அதோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு கெட் ஆல்கஹால் இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன் ஆர் OH ஸோ இது கன்வர்ஷனில் கூட கேட்கலாம் அந்த ரியாக்ஷன் ஹவு கேன் யூ கன்வெர்ட் அமீன் இன்டு ஆல்கஹால் பார்த்தா இந்த நைட்ரஸ் ஆசிட் தான் ஓகே அடுத்தது இப்போது நாலாவது ரியாக்ஷனை ஆல்கனாயில் குளோரைட் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் எனிஒன் ஆல்கனாயில் குளோரைட் ஆர் COCl நோட் பண்ணிங்க ஆர் COCl அது என்ன ஆல்கனாயில் குளோரைட் அதை பற்றி கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் கவனி ஆர் COClனா Cl இது எங்கேருந்து வந்தது இது ஏன் ஆல்கனாயில் குளோரைட்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஆல்கனாயிக் ஆசிட்லேருந்து வந்தது ஆல்கனாயிக் ஆசிட்னா என்ன ஆல்கனாயிக் ஆசிட் நோட் பண்ணிக்கோ ஆல்கனாயிக் ஆசிட் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஓகே ஸோ மெத்தனாயிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட் ப்ரொப்பனாயிக் ஆசிட் அப்படின்னு வரும் அதில் உள்ள ஒரு OH அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஹாலோ குரூப் போட்டோம்னா அதுதான் என்னது ஆல்கனாயில் குளோரைட் இப்போ புரியுதா ஆல்கனாயில் குளோரைட் உங்களுக்கு வெறுமனே ஜென்ரல் நாமன்க்ளேச்சர் தான் கொடுப்பான் பட் எக்ஸாமில் கேட்குறப்ப அதை ஸ்பெசிஃபிக் காம்பவுண்டாக கொடுப்பான் இப்போ இதில் கொடுத்தா உனக்கு சொல்லுது இன்னும் அசிட்டைல் குளோரைட் ஃபார்முலா என்ன CH3COCl இது பேர் என்ன அசிட்டைல் குளோரைடு இது ட்ரிவியல் நேம் குளோரைடு காமன் நேம் இது ஆனால் இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன திஸ் இஸ் நத்திங் பட் எத்தனாயில் குளோரைட் ஏன்னா CH3C 2 கார்பன் இருக்குது அப்போ எத்தனாயில் குளோரைட் நோட் பண்ணிக்கோ எத்தனாயில் குளோரைடு இப்போது இன்னொன்று முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி காம்பவுண்டும் வரும் HOCl என்ன மாதிரி HCOCl anyone methanoyl chloride which is nothing but formyl chloride very good so formyl chloride note பண்ணிக்கோ formyl chloride or methanoyl chloride அப்படி சொல்லலாம் ஓகேவா ரைட் இப்போ இந்த டீட்டெயில் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம இந்த அசிட்டைல் குளோரைட் இதெல்லாம் பெஸ்ட்டு அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் அசிட்டைல் குளோரைட் இதெல்லாம் என்னது பெஸ்ட்டு அசிட்டிலேட்டிங் ரியேஜென்ட் அசிட்டிலேட்டிங் ரியேஜென்ட் என்ன CH3CO போய் லாக் பண்ணும் ஓகே ரைட் இப்போ இங்கே வருவோம் ஸோ அப்போது இந்த இடத்துல CH3 RCOCl இந்த NH2ஓட சேர்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னா that is இந்த H வந்து Cl ஓட ஜாயின் ஆகி HCl பிரிஞ்சிடும் அப்போ மிச்சம் உள்ளது COR தான் இல்லையா ஸோ NHCOR அவ்வளோதான் ஸோ R NH
COR. இந்த R ப்ரைம்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே R ப்ரைம் போட்டுக்கலாம், COR. தட்ஸ் ஆல். ஓகே. இந்த மாதிரி ரியாக்ஷன் சம்மரி எழுதுகிறப்ப இது மாதிரி பண்ணிக்கோ. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டைலில் பண்ணணும்னா, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தனித்தனியாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் RNH2 எடுத்துப்போம். RNH2 ப்ளஸ் RCOCl கேஸ். இதில் என்ன வருது? RNHCOR. இதை மனப்பாடம் பண்ணாது, அதுக்கு பதிலாக ஒரு மெக்கானிசமாக புரிஞ்சுக்கும். எப்படி போடலாம்? RNH அப்படி போடு. இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போட்டுக்கோ. இங்கே H ப்ளஸ் இதை ரிவர்ஸ் பண்ணு, R டேஷ்னு வச்சுக்கோ. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? C டபுள் பாண்ட் O, அடுத்தது O தென் Cl அப்படி இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாகவே நமக்கு எப்படி போட முடியும் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த H அடுத்தது இந்த Cl, புரியுதா? அதுக்கப்புறம் அதோட இந்த ஓவும் ரிமூவ் ஆகுது, அதனால தான் CO அப்படின்னு அங்கே வருது. அங்கே ஆக்சுவலாக அது ஒரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம், நான் அதெல்லாம் கொண்டு வரல இங்கே. அங்கே ஒரு ப்ரொட்டனேஷன் வரும் அங்கே. ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச்னாக்கா அந்த ஹெச் இந்த ஹெச் இதெல்லாம் சேர்ந்து வாட்டரும் ரிமூவ் ஆகிடும், கண்டென்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்க உனக்கு சிம்பிளிசிட்டிக்காக. இந்த RNH2 RNH அப்படியே இருக்குது. ஸோ RNH அடுத்தது என்ன? அது சியோட ஜாயின் ஆகுது. தென் இங்கே உள்ள O, இங்கே R, இதுதான் அந்த காம்பவுண்ட். போகிறப்போ RHNSCO அப்படின்னு போட்டுரும். இந்த HCl போட்டுரு, ஓவை தூக்கி போட்டுரும். ஓகே. இந்த O அப்படி இருக்கும், இந்த இது ரிமூவ் ஆகிடும், இந்த O காலி ஆகிடும். அங்கே ஆக்சுவலாக ஒரு 2 ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிடும், H2Oன்ட்டு. அதில் மெக்கானிசத்தில் வரும், இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்தது இதே மாதிரி பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு. அதாவது இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, என்னது இது 5வது ரியாக்ஷன். இதில் என்ன போடும்? C6H5 5ன்னு போடலாம், ஃபினைல் குரூப். ஸோ ஃபினைல் குரூப் SO2Cl இப்படி சிம்பிளாக போடலாம். ஓகே. C6H5 SO2Clன்னு அர்த்தம். இதில் என்ன ஆகிடும்? இந்த HCl வந்து ரிமூவ் ஆகிடும், மற்றெல்லாம் அப்படியே ஜாயின் ஆகிக்கும். ஸோ அப்போ RNH இங்கே என்ன ஆகிடும்? SO2, அதுக்கப்புறம் C6H5, அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலாக திஸ் இஸ் soluble in sodium hydroxide. வேணால் மென்ஷன் பண்ணிக்கோ, திஸ் இஸ் soluble in sodium hydroxide. ஓகே. இது நீ சப்போஸ் பென்சீன் ஸ்ட்ரக்சரலாக போடுறதா இருந்தாலும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பண்ணுற? R இருக்குது, அடுத்தது NH அதில் போட்ட மாதிரியே போட்டுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பென்சீன், ஸோ பென்சீன் போட்டுக்கோ. சல்ஃபோனிக் ஆசிட் SO2, OHக்கு பதிலாக சல்ஃபோனைல் குளோரைட், ஸோ Cl. ஸோ இந்த HCl ஜாயின் ஆக போகுது. அப்போ ஸ்ட்ரைட்டாக H N or H a pair of electrons, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே பென்சீனோட ஜாயின் ஆகிடுது. இப்போ புரியுதா? SO2 மூலியமாக. ஓகே. ஸோ RNH SO2 C6H5 டன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுவரையில் பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு அலிஃபேட்டிக்காக இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் இதை ஆரோமேட்டிக்காக கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு சம்மரைஸ் பண்ணிப்போம். இதில் எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்குது? நிறைய இருக்குது, ஆனால் 5 ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரிலேருந்து எப்படி செகண்டரி ஆகுது, செகண்டரிலேருந்து எப்படி டெர்ஷரி ஆகுது, டெர்ஷரியிலேருந்து இதை வேணால் தனியாக மறுபடியும் போடலாம். அதாவது இது வந்து இது சொல்கிறது என்னென்னா எக்ஸஸ் மெத்திலேஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெத்திலேஷனை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஃபைனலாக அது குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வரையிலும். இந்த ரியாக்ஷன் ஒண்டி நான் தனியாக டீல் பண்ணுறேன். லெட் அஸ் கன்சிடர்
RNH2 அப்படின்னு எடுக்கிறோம். அதில் என்ன போட்டோம், RX அப்படின்னு போட்டோம் இல்லையா, RX போட்டோன்னே என்னாச்சு, RNH இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, இந்த ஒரு X ரிமூவ் ஆகிடுது. அப்போ இந்த R dash உள்ளே வந்துடுது. ஸ்டில் இட் ஹேஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். செகண்ட் ஸ்டேஜில் என்னாகும், மறுபடியும் இதில் ஒரு மெத்திலேஷன் பண்ணுறோம். ஸோ மெத்திலேஷன் பண்ணுறது செப்பரேட்டாக நான் போட்டுக்கோ. ஸோ RN இங்கே R dash இங்கே H ப்ளஸ் மறுபடியும் R dash X போட்ட அப்படின்னா இந்த ஆரும் ஸோ HX ரிமூவ்டு. அப்போ என்ன ஆகுது, N R dash அப்படின்னு. ஸோ இது ப்ரைமரினா இது செகண்டரி அமீன் ஆகிடுது, இது டெர்ஷரி அமீன் ஆகிடுது. ஓகேவா? இப்போ மறுபடியும் HX போடுறோம். ஸோ இப்போ R N R dash டபுள் டேஷ். ஓகே, டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக போடலாம், இல்லாட்டினா சேமாக போட்டாலும் போடலாம், இல்லாட்டினா அதே ஆல்கையிலே நுழைக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துட்ட ஸ்டில் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ HCl அதில் ஆட் பண்ணுறோம், HX ஆட் பண்ணுறப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டொனேட்டட் டு ஹைட்ரஜன். அப்போ என்ன ஆகிடுது, அங்கே N ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ தட் இஸ் டொனேட்டட் டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹைட்ரஜன் பதில் இங்கே RX போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ ஆருக்கு அங்கே வந்துடுது. அப்போ R அப்போ இந்த இடத்துல எப்படி ஆகிடுது, இது எல்லாம் சேர்ந்து நெட்டாக ப்ளஸ்ன்னு வந்துடும், X மைனஸ். இதை தான் என்ன சொல்கிறோம், குவாஸ்ன்னு சொல்கிறோம். குவாஸ்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், அதாவது 4 பொசிஷன்லையும் இந்த ஆல்கைல் குரூப். ஸோ திஸ் இஸ் கால்ட் டெட்ரா ஆல்கைல் அமோனியம் ஹாலைட். அவ்வளோதான். what do you call it, டெட்ரா ஆல்கைல் அமோனியம் ஹாலைட். அமோனியம் குளோரைட்னா என்ன, அமோனியம் ஹாலைடு NH4Cl அமோனியம் குளோரைட். அந்த H4க்கு பதிலாக CH3 4 டைம்ஸ் போட்டுருவாள் தான். புரியுதா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, டெட்ரா மெத்தில் அமோனியம் குளோரைட். ஓகே, இது வந்து இஸ் அ வெரி குட் சொலிபிளைசர் ஆல்சோ. ஸோ நிறைய டை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இது, டை அண்ட் ட்ரக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதில் நம்ம எடுத்த சம்மரி பிரகாரம் என்னென்ன பார்த்தோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து RXோட, அப்போ அது ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி. அது எக்ஸாஸ்டிவாக இது மாதிரி பண்ணுறது பேர் என்ன, எக்ஸாஸ்டிவ் மெத்திலேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு பேர். அடுத்தது இங்கே குளோரோஃபார்ம், இந்த ரியாக்ஷன் டெஸ்ட் என்னது, மெத்தில், அதாவது ப்ரைமரி அமீனுக்கான டெஸ்ட் அது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் விச் டிஸ்டிங்விஷஸ் தி ப்ரைமரி அமீன் ஃப்ரம் அதர் அமீன்ஸ். அடுத்தது இங்கே என்ன ஆகுது, தட் இஸ் HNO2 நைட்ரஸ் ஆசிட் போடுறப்ப we are able to get the alcohol. இங்கே அசிட்டிலேஷன், அதாவது CH3COCl போடுறப்ப we are able to get RNHCOCr அப்படின்ற காம்பவுண்டு. அதுக்கப்புறம் இங்கே வரப்போ அது என்னது, that is soluble in NaOH இந்த காம்பவுண்டு. when it is reacted with, that is when ammonia, not ammonia, primary amine reacts with benzene sulfonide chloride, என்னாகும் இந்த மாதிரி soluble product in NaOH, அதாவது RNH2SO2 C6H5 அப்படின்ற காம்பவுண்டை கொடுக்குது. ஓகேவா? ரைட். இப்போது அடுத்த இதுக்கு போவோம் சார். இப்போது ஆரோமேட்டிக்கில் இது எப்படி பிஹேவ் பண்ணும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆரோமேட்டிக் அமீன்ஸ். ஸோ அமினோ பென்சின் இல்லையா, AMINE, டபுள் எம் போடக்கூடாது, சிங்கிள் எம். இப்போது பென்சின் ரிங் போட்டுக்கோ. இதுவரை மிதைல் குரூப்பில் பார்த்தோம், இப்போ பென்சின் ரிங்கில் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துட்ட அமினோ பென்சின், இதை தான் என்ன சொல்கிறோம், அனிலீன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போதுமே ஏரில் வந்ததுன்னா டக்குன்னு ஆக்சிடைஸ் ஆகி நைட்ரோபென்சின் ஆகிடும், ஆட்டோ ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அதனால் இது ஆக்சுவலாக நல்ல வாட்டர் வெயிட்டாக இருக்கும், பட் அட்மாஸ்பியரில் அது ஆக்சிடேஷன் ஆகி ப்ரௌனாக போயிடும், எல்லோவாக, ஸ்ட்ரா எல்லோ அந்த மாதிரி ஆகிடும், இல்லாட்டினா ஒரு ப்ரௌன் எல்லோ லிக்விடாக போயிடும்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்லி டிஸ்டில்டு காம்பவுண்ட் தான் இதை எடுத்துப்பாங்க. இந்த அனிலின் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அனிலின் பாயிண்ட்டுன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அனிலின் பாயிண்ட் அப்படின்னா, இந்த பெட்ரோகெமிக்கல் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பார்த்து அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்சோ, ஆல்கேன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன வருது, அந்த நம்பர் மாறுது, C6, C7, C8, C9, C14 அப்படியே மாறிட்டே வரப்போ அந்த கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கேரசின் கிடைக்குது, மினரல் டர்பன்டைனால் கிடைக்குது, டீசல் கிடைக்குது, இதெல்லாம். அதுக்கப்புறம் பென்சின், ஜைலின், டொலுவின் இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஃபைனல் ப்ராடக்டாக வந்து நாப்தலின் இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கோல் டார், அந்த ரெசிடியூவாக கீழே அதையும் விடமாட்டோம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ரைட். இப்போது இந்த பெட்ரோகெமிக்கல் ஃப்ராக்ஷன்ஸில் இந்த ரெசின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பெயிண்ட்டில், வார்னிஷு, அது மாதிரி ரெசின் இண்டஸ்ட்ரீஸ்ன்னே சொல்லுவாங்க, பாலிமர் இண்டஸ்ட்ரீஸு. அங்கே பாலிமர் இண்டஸ்ட்ரீஸில் பர்டிகுலராக பெயிண்ட் கெமிக்கல்ஸு இதெல்லாம் வந்து ரெசினோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் இந்த ஆரோமேட்டிக் கண்டென்ட்டு நல்லா இருக்கக்கூடிய சால்வெண்ட்டு தான் பெஸ்ட்டாக யூஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் கட்டிங் பவர், அதாவது சால்வெண்ட்டு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த அனிலின் பாயிண்ட்டு அதை டிசைட் பண்ணுது. புரியுதா? அதனால தான் அது ஒரு முக்கியமான ரோல் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், பர்டிகுலர் டெஸ்டிங் லேபரேட்டரியில். நவ் ஸோ அனிலின் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அனிலின் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புரோமினோட ரியாக்ட் ஆக போகுது. இதையும் நம்ம அதே மாதிரி ஸ்டடி பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டைலில் போடலாம், கிளாக் டயக்ராம் போடலாம், இல்லை மாதிரி பிரான்ச்சஸ் போடலாம். இப்போது புரோமினேஷன் ஆகுது 3Br2 in presence of water. ஸோ bromine வாட்டராக ரியாக்ட் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா ஆர்த்தோ மெட்டா பேரா. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, அமினோ குரூப் இஸ் அ ஆர்த்தோ மெட்டா பேரா குரூப், ஆர்த்தோ பேரா குரூப் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். இங்கே அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட்டும்பா. வாட் இஸ் ஓரியன்டேஷன் எஃபெக்ட்? எப்போதுமே இப்போ பென்சீனில் ஒரு ஃபீனால் வந்தது, ஒரு OH குரூப் வந்ததுன்னா அதை ஃபீனால்னு சொல்கிறோம். அமினோ குரூப் வந்தால் அதை அனிலின்னு சொல்கிறோம். மெத்தில் குரூப் வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? எனிவன்? டொலுவின்னு சொல்லுவோம். 2 மெத்தில் குரூப் வந்தால் ஜைலின்னு சொல்லுவோம். அதுதான் ஆர்த்தோசைலின், பாராசைலின். இப்போது எப்படின்னா நம்ம சைடெக் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான். ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு புதுசாக வரவங்களெலாம் ரொம்ப ஓவராக டிக்டேட் பண்ணுவாங்க. நீ அங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு, நீ பின்னாடி போ, நீ முன்னாடி போ. நிச்சயமாக அவன் பின்னாடி உட்காந்து நீ முன்னாடி போகும்பா. புரியுதா? இல்லாட்டா நீ வெளில போய் சைடில் எப்படி உட்காரு, இந்த மாதிரி டிக்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஃபெமிலியர் குரூப் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம், இந்த ஆரோமேட்டிக் சிஸ்டம் வில் டைரக்ட் த நியூ கம்மர், நியூ சப்ஸ்டிடியூயன்ட். இந்த இது பேர் தான் என்னது, ஓரியன்டேஷன் எஃபெக்ட்னு பேர். புரியுதா? அங்கே போ எங்கே போன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது அந்த மாதிரி சொல்கிறப்ப 2 குரூப்பாக பிரிஞ்சு நிற்குதுங்க. சில நல்ல குரூப்பெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, என்ன பண்ணோம், ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோம், இல்லைன்னா எனக்கு எய்த்த மாதிரி அங்கே உட்காரு. பக்கத்தில் உட்கார வச்சதுன்னா ஆர்த்தோ, எய்த்த மாதிரி கண்ணுக்கு நேராக உட்கார வச்சதுனாக்கா பேரா. சில இது ஒன்றுமே சொல்லாது, பக்கத்தில் போனால் வல்லுன்னு பிடுங்கும், தூரத்தில் போனால் பேசலைன்னு குறைப்பட்டுக்கும். இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குல்ல, இது என்ன, இந்த 2 கட்டான் குரூப். இந்த 2 கட்டான என்ன சொல்லுவோம், மெட்டா, 2த்துக்கும் இடையில, ஆர்த்தோக்கும் பேராக்கும் இடையில. ஸோ மெட்டா டைரக்டர் அப்படின்னு பேர். ஸோ அப்போ 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. யார் யார்? ஒன்று ஆர்த்தோ பேரா டைரக்டர், டுகெதர் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொன்று மெட்டா டைரக்டர் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி குரூப்பெல்லாம், அமினோ குரூப்லாம் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் தான். ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன ஆகுது, நமக்கு இந்த புரோமின் வந்து கரெக்டாக ஆர்த்தோ பேரா பொசிஷனில் உட்காந்துரும். ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷனில் உட்காருதுன்னு எப்படி உட்காருது, இங்கே ஏற்கனவே NH2 இருக்குது, கரெக்டாக. ஸோ ஆர்த்தோ, இங்கே ஒரு ஆர்த்தோ, இதுதான் ஆர்த்தோன்னு கிடையாது, இந்த பக்கத்தில் உள்ளதும் ஆர்த்தோ, அதுக்கப்புறம் பேரா. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆகும், தட் இஸ் இந்த இடத்துல BR BR BR. அது சொல்கிறப்ப என்ன சொல்லலாம், இது வந்து எப்போதுமே சப்ஸ்டிடியூயண்ட்டாக, எது மெயின் சப்ஸ்டிடியூயண்ட்டாக அது 1. அதுக்கப்புறம் கிளாக் வைஸாக தான் நான் நம்பரிங் போடணும். ஸோ கிளாக் வைஸாக நம்பர் போடுறப்போ அப்போ இதோட நேம் எப்படி சொல்கிறது, 1 2 3 4 5 6. அப்போது இது எப்படி சொல்லணும், தட் இஸ் எஸ் 2 4 6 ட்ரைப்ரோமோ அனிலீன். அவ்வளோதான். 1 அனிலீன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ அது பேர் என்ன, 2 4 6 ட்ரைப்ரோமோ அனிலீன் அப்படின்னு பேர்.
ஓகேவா? இது இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தட் இஸ் ஆர்த்தோ டேஷ் பேரா ட்ரைப்ரோமோ அனிலின். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நைட்ரஸ் ஆசிடோடு அவர் ரியாக்ட் ஆக போகிறார். நமக்கு ஃபேமஸ் காம்பவுண்ட் இது தெரியும். என்னது இது? ஃபினால் வந்துடும். ROH சொல்கிறோம்ல, அதை எதிர்பார்ப்போம். பட் நான் அந்த இடத்துல கொஞ்சம் நான் இது அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா தட் இஸ் அந்த டயசோனியம்ன்றதை சொல்லிட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே, ரைட். அடுத்தது CH3COCl ரியாக்ட் ஆக போகுது. அசிட்டைல் குளோரைடு இல்லையா? CH3COCl என்னது? அசிட்டைல் குளோரைடு, CH3COCl. ஃபஸ்ட்டு இதில் ரியாக்ட் ஆகும். ஃபாலோட் பை என்னது? புரோமின். நோட் பண்ணிக்க, இது முக்கியமான ரியாக்ஷன். ஃபாலோட் பை புரோமின். ஓகேவா? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இப்போ இதுவும் ப்ரோமினேஷன் தான், இதுவும் ப்ரோமினேஷன் தான். இதில் வெறுமனை ப்ரோமின் வாட்டர் போட்டால் எக்ஸசிவாக ப்ரோமின் இருந்ததுன்னா படப்படன்னு 2,4,6 ட்ரைப்ரோமோன்னு வந்துடும். ஆனால் நமக்கு வேணுங்கிறது சிங்கிள் ப்ரோமோ தான் வேணும்னா யூ ஹேட் டு அடாப்ட் திஸ் ரிஏஜன். தட் இஸ் அசிட்டைல் குளோரைட் ஃபாலோட் பை புரோமின் அண்ட் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு வரப்போ, அப்போ அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ப்ரோமினேஷன் இருக்கும். பேரா மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். நோட் பண்ணிக்க, இது இந்த கன்வர்ஷன் ஸ்டடீஸில் இதை யூஸ் பண்ணலாம். அப்போது பேரா புரோமோ என்னது? அனிலீன். ஓகேவா? இதுதான் மேஜர் காம்பவுண்டாக வரும். ஸோ அப்போ அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேரா டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அண்டு சார் நீங்கள் யூஸ்வலாக சொல்லிங்கல்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பென்சீன்னா இருக்கும்னு சொல்லிட்டு, இதுலேயும் கண்டிப்பாக வரும் பென்சீனில். அப்போது அந்த இப்போ இதில் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த NH2 பேஸ் பண்ணி அக்கம் பக்கத்துலலாம் எப்படி அது ப்ரோமினேஷன், இது எல்லாமே ப்ரோமினேஷன் அப்படிங்கிறது என்னது? அதுவே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான். ஓகேயா? ஸோ அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா அதர் சப்ஸ்டியூஷன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபனேஷன் வருமா, நைட்ரேஷன் வருமா? வரும். ஓகேயா? அப்போ நைட்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? வெறுமனை நைட்ரிக் ஆசிட் மட்டும் போட்டால் பத்தாது, கூட என்ன பண்ணணும்? H2SO4 சேர்த்து போடணும். அது மட்டும் போதுமா? பத்தாது. டெம்பரேச்சரை தூக்கணும், 288 கெல்வின் வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்போ திஸ் இஸ் கால்ட் நைட்ரேஷன் மிக்சர் அப்படின்னு பேர். அப்போ அந்த இடத்துல நைட்ரோனியம் அயான்றது ஃபார்ம் ஆகும். அந்த நைட்ரோனியம் அயான் தான் இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல். புரியுதா? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோஃபைல் கரெக்டாக அந்த பேரா பொசிஷனில் போய் உட்காரும். அப்போது வி ஆர் ஏபிள் டு கெட் இந்த இடத்துல பேரா நைட்ரோ ப்ராடக்ட் கொடுக்கும். ஓகேயா? ஓகே, அலாங் வித் தட் யூ வில் கெட் மெட்டா அண்ட் ஆர்த்தோ ஆல்சோ. அது வேணால் சிம்பிளாக மெட்டா நான் இப்படி போடுறேன், ஆர்த்தோ அப்படின்றது போடுறேன். ஸோ சேர்த்துக்க, மெட்டானா பக்கத்தில், அதான் இன்பிட்வீனா, ஆர்த்தோனா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னென்னா யூஸ்வலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது உண்டு. அதாவது சார் சில புக்கில் இப்படி போட்டிருக்காங்க சார் ஆர்த்தோவை அப்படிமா. அதாவது NH2 இப்படி போட்டுட்டு இதை போய் அவன் ஆர்த்தோன்னு சொல்கிறான் சார். ஆர்த்தோ தான் அது. அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது பக்கத்தில் உள்ளது, அவ்வளோ தான். அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன் இப்படி போடக்கூடாது? இல்லை, இப்படியும் போடலாம். இதுவும் ஆர்த்தோ தான், நோ ப்ராப்ளம். இங்கே NH2 போட்டு அதுக்கப்புறம் இங்கே BR போட்டாலும் அதுவும் ஆர்த்தோ தான். இதுவும் ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ தான். எது மெயினான குரூப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து போடணும். அங்கேருந்து தான் நம்பரிங்கும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது புரியுதா? அப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாக்கா 1 2 3 அப்படின்னு வரணும். இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாக்கா 1 2 3 இப்படி போகணும். ஓகே, ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அடுத்தது, ஸோ இப்போ இதில் ஆரோமேட்டிக் அமீனில் நாம் பார்த்தது வந்து தட் இஸ் இந்த நைட்ரேஷன் மிக்சர், நைட்ரோ ஸ்டடீஸ் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் மேஜராக பேரா தான் வரும். அது கிட்டத்தட்ட 51% போல் அதுதான் வரும், பேரா தான் வரும். அடுத்தது அண்ட் நைட்ரிக் ஆசிட் சொல்லிட்டேன், தென் H2SO4. அதுக்கப்புறம் தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபனேஷன் வருமா? வரும். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும், நோட் பண்ணிக்கோ. இங்கே அடுத்தது கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே. அதாவது இந்த அனினின்லேருந்து
அது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கண்டினியூட்டி என்ன அப்படின்னா, தட் இஸ் ரியாக்ஷன் வித் என்னது CH3CO H2SO4, reaction with the H2SO4. ஸோ சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. அங்கே ரியாக்ட் ஆகிறப்ப டைரெக்டாக இது வந்து அனிலீன் அந்த NH2ஓட அட்டாக் பண்ணுவது. அப்படி பண்ணுறப்போ இங்கே NH2 அப்படிங்கிறது NH2 இங்கே வந்து ப்ரோட்டனேஷன் ஆகிட்டு இங்கே HSO4 மைனஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அனிலினியம் பைசல்ஃபேட்டுன்னு பேர். இது பேர் என்ன? அனிலினியம். அனிலினியம் அப்படின்னா NH2 ப்ளஸ் C6H5 NH2 ப்ளஸ் பேர் என்ன? அனிலினியம். ஏன்னா கேட்டையான் வருது அங்கே. அதுக்கப்புறம் HSO4 மைனஸ்னா என்ன? SO4 மைனஸ் 2 மைனஸ் சல்ஃபேட். HSO4 மைனஸ்னா பைசல்ஃபேட் இல்லாட்டா ஹைட்ரஜன் சல்ஃபேட். அப்போ இதோட நாமன்க்ளேச்சர் என்ன எழுதிக்கோ, அனிலினியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட். இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு சொல்கிறாங்க. இன் தோஸ் டேஸு ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை பைசல்ஃபேட்டுன்னு சொன்னாங்க. அடுத்தது இப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 453லேருந்து 473 கெல்வினில் ஹீட் பண்ணுறப்போ சல்ஃபோனிக் ஆசிட் வந்துடும். பாராமினோ சல்ஃபானிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன். அப்போது இந்த இடத்துல உள்ள ஒரு NH2 HSO4ன்றது என்ன ஆகிடும், இது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஒதுங்கும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கெட் SO2OH. சில புக்கில் SO3Hன்னு போட்டுப்பான், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி போட்டால் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட், கரெக்டாக C6H5 SO3H ஆர் SO2OH. அதில் பாராமினோ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நாமன்க்ளேச்சர் எப்படி சொல்லலாம்? பாராமினோ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் நோட் பண்ணிக்க. ஏன்னா நான் அடிக்கடி அந்த நாமன்க்ளேச்சர் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் தெரியறதுக்காச்சும் நீ போட்டுடலாம். சம்டைம்ஸ் என்னென்னா நாமன்க்ளேச்சர்லேயே பூந்து விளையாடுவாங்க இந்த ப்ராப்ளம்லாம் கொடுக்குறப்போ. அப்போ என்ன காம்பவுண்டுன்னு தெரியலனாக்கா உனக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த போலாமா? ஸோ H2SO4 அங்கே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது குளோரோஃபார்ம், அலுமினியம் குளோரைடு இல்லைனாக்கா CH3COCl aluminum chloride, either chloride, chloroform, not chloroform, CH3Cl, methyl chloride or aluminum chloride, AlCl3, இல்லாட்டினா CH3COCl with AlCl3. இந்த மாதிரி இந்த இடத்துட்ட என்னன்னாக்கா ரியாக்ஷன் ஆகாது. எதனாலனாக்கா அங்கே வந்து ஒரு சால்ட் ஃபார்மேஷன் மாதிரி வரும். அந்த சால்ட் பேர் நோட் பண்ணிக்கோ, because of the formation of a salt. இது பென்சீன், இது NH2 ப்ளஸ் அனிலினியம் அலுமினியம் குளோரைட் அப்படின்னு வந்துடும். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் சால்ட். இது தென் இந்த காம்பவுண்டில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கில். அது ஒரு முக்கியமான காம்பவுண்ட். பென்சீன் நோட் பண்ணிக்க, டயசோனியம் சால்ட்ஸ் அப்படி சொல்லலாம். டயசோனியம் சால்ட்ஸ், லிசன், டயசோனியம் சால்ட்ஸ். இந்த டயசோனியம் சால்ட்ஸில் இப்போ அது என்னன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது இப்படி போட்டுக்க, ஸ்ட்ரக்சராக ஈஸியாக இருக்கும். N2 ஆசோ அப்படின்னா நைட்ரஜன், டயாசோனா 2 நைட்ரஜன், டயசோனியம்னா அது கேட்டையானா இருக்குது. ஸோ அப்போ பென்சின் டயசோனியம்
chloride Cl minus. இது ஒரு simple structure. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரியாக்ஷன் பேர் டயசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறோம்னாக்கா அனிலின் எடுத்துக்கோ, NH2 இதுதான் அது அனிலின். இந்த அனிலீனில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது நைட்ரஸ் ஆசிடு தனியாக கிடைக்கிறது இல்லை, அன்ஸ்டேபிளாக இருக்குன்றதுனால. ஸோ NaNO2 சோடியம் நைட்ரைட்டு ப்ளஸ் HCl போட்டு அதை வந்து 0 to 5 degree செல்சியஸ் நோட் பண்ணிக்கோ, 0 to 5 degree சென்டிகிரேட், அதாவது 273லேருந்து 278 கெல்வினில், புரியுதா? அந்த டெம்பரேச்சர், அந்த கூல் டெம்பரேச்சரில் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஆகிறப்போ we are able to get டயசோனியம் குளோரைடு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இது டை இண்டஸ்ட்ரீஸில் பிரமாதமாக யூஸ் ஆகுது இந்த டயசோனியம் குளோரைடு, நோட் பண்ணிக்கோ. ஸோ C6H5N2 + Cl மைனஸ், அதுக்கப்புறம் NaCl + H2O வந்துடும். So what do you call it? This is benzene diazonium chloride, 2H2O. இதோட ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்னு பார்த்தா கலர்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது நாப்தால்னு சொல்லுவாங்க, அதோடு சேர்றப்ப கப்ளிங் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டையெல்லாம் கொடுக்கும், ரிச் கலர் கொடுக்கும். நாப்தாலும் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸு, டயசோனியம் குளோரைடும் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். 2 பாத் வச்சுருப்பான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில், டை இண்டஸ்ட்ரீஸில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பனியன் கிளாத்தை இந்த வெள்ளை கலரில் அப்படி விடுவோம், பேஸ் சால்ட்டில் விடுவோம், டயசோனியம் குளோரைடில் முக்கிய எடுப்பான். அதுக்கப்புறம் நாப்தால் அதுவும் ஒயிட் கலராக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதையும் முக்கிய எடுப்பான். அப்படி முக்கிட்டு வெளியில் எடுக்கிறப்ப பியூட்டிஃபுல்லாக ரெட் கலரோ எல்லோ கலரோ ப்ளூ கலரோ அட்டகாசமாக வெளியில் வரும். ஆச்சரியமாக மேஜிக் மாதிரி இருக்கும் அது. அது ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரியாக்டிவ் டைஸு ஆன் த ஸ்பாட்டு அந்த பனியன் கிளாத்தில் அப்படியே அது ஃபார்ம் ஆகுது. அது ஆசோயிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசோயிக் கலர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் தான் அற்புதமான கலர்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், பென்சின் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கார்சினோஜெனிக்கு. இது கண்டுபிடிச்சதே யூரோப்பியன்ஸ் தான். ஆனால் அதை நம்ம ஆளுங்க கரூர், ஈரோடு மாவட்டத்தில் அந்த கம்பளி பனியன் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குல்ல, திருப்பூர், இவங்கெல்லாம் பயங்கர நம்ம பனியன்லாம் அவங்க தான் பண்ணது தான், திருப்பூரில் பண்ணது தான். ஸோ அப்போது அட்டகாசமான கலர்லாம் அது இப்போ பாயிலேருந்து எல்லாத்தையும் டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா அதோட எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அந்த டை தொழிற்சாலை இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் சொல்கிறோம்ல, அதுதான் எஃப்ளூயன்ட்டுன்னு பேர். வெளியில் போகிற கழிவுகள்லாம் வாஷ் பண்ணது, அது வந்து என்னென்னா இந்த ஃபீல்டே கெடுத்து நாட் ஓன்லி தட் அனிமல்ஸ் அந்த இந்த இதெல்லாம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாவடிச்சிடும். அதோடு இல்லாமல் கார்சினோஜெனிக் ஆல்சோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பேனே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்று என்ன சொன்னால் கலர்லெஸ் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு டை இண்டஸ்ட்ரி அப்படின்னா சார் இந்த சால்வெண்ட்டில் தான் கரையும் அந்த சால்வெண்ட்டில் தான் கரையும்னா நமக்கு ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆகிடும். அப்போது வாட்டர் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். அந்த மாதிரியான சால்வெண்ட்டில் ஈஸியாக கரைஞ்சதுன்னா, அதே டயத்தில் இந்த டையோட பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா டையை வாட்டர் சால்யூபிளாக இருக்கணும், அது டெக்ஸ்டைலில் போய் ஒட்டணும். ஆனால் ஒட்டின டை அதே வாட்டரில் நினைக்கிறப்ப திருப்பி வரக்கூடாது. இது என்னடா லாஜிக் இது, புரியுது? அது டை ஈஸியாக கரையணுமா, அது பனியன் கிளாத்தில் சட்டையிலையோ ஈஸியாக டை ஆகணும். ஆனால் மறுபடியும் துவைக்கிறப்ப அந்த டை போகக்கூடாது. என்ன தர்மசங்கடம். அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு ஃபார்முலா போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கெல்லாம் தான் இந்த அசாய்க்கில் மிந்தியெல்லாம் வந்து சாயம் போகும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சாயமாக போகும். ஆனால் இந்த அசாய் கலர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேடிங்கிறதே கம்மியாச்சு. அது இந்த ஃபேடிங் அப்படிங்கிறதுல பல விதமாக சொல்லுவாங்க. என்னென்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த
பர்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, நம்ம வேர்வைப்படுற இடத்துலலாம் என்ன ஆகும், ஃபேட் ஆகும். அது கெமிக்கலாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நல்ல சால்டிஷியலாக இருக்கும் நம்ம வேர்வையெல்லாம். அதே மாதிரி ஆன் எக்ஸ்போஷர் டு சன்லைட்டு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், நல்லா துவைச்சி கும்மி அதை அப்படியே போட்டு விட்ருவாங்க. ஆக்சுவலாக உங்கள் பேரண்ட்ஸ்டெல்லாம் சொல்லு, எந்த ஒரு ஃபேப்ரிக்கையும் நம்ம எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கமே அப்படியே காயப்படக்கூடாது. அதை உள்பக்கமாக விரித்து உள்பக்கம் தான் வெளியில் தெரிகிற மாதிரி காய போடணும். ஏன்னா முக்கால்வாசி டையெல்லாம் தே ஆர் ப்ரோன் டு யூவி அட்டாக். ஸோ சன்லைட்லேருந்து வரப்போ அது ஃபேட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேடாகி ஒரு மாதிரி கலராக இருக்கும். ஓகே, நவ் இந்த கலர்லெஸ்ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்யூபிள், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ சால்யூபிள் இன் வாட்டர். அடுத்தது it should decompose in dry state. Decompose in dry state. Dry state இருந்ததுன்னா decompose ஆகிடும். அதனால தான் இதை எப்போது வெட்டாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் it is a good conductor of electricity also. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷனுக்கு எல்லாம் கூட இதில் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அடுத்தது now let us discuss the reactions, chemical properties of benzene diazonium chloride. So C6H5N2X போட்டுப்போம். இதில் ஒரு முக்கியமான ரியாக்ஷன் என்னென்னா காப்பர் ஹாலைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட். இது பேர் சாண்ட்மேயர் டெஸ்ட்னு பேர், நோட் பண்ணிக்கோ. சாண்ட்மேயர் ஸ்பெல்லிங்லாம் பார்த்து நிதானமாக போடு. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு மேயர் அப்படியெல்லாம் போடாது. சாண்டு மேயர் தனித்தனியாக பிரித்து போடாது, அது ஒரே வார்த்தை. சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஸோ that forms அந்த நைட்ரஜன் லிபரேட் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக வந்து C6H5Xன்னு வந்துடும், ஹாலோ ஆல்கேன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் காப்பர் சைனைடோட ரியாக்ட் ஆகலாம். CuCl காப்பர் சைனோட ரியாக்ட் ஆகலாம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் சைனைடு. இட் கிவ்ஸ் C6H5Cl ஃபினைல் சைனைடு. அதுக்கப்புறம் வெறுமன காப்பர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட், வெறும் காப்பர், தட் இஸ் கால்ட் கேட்டர்மேன் ரியாக்ஷன். பேர் கேட்டர்மேன், ஒரு எண்ணு தான், கேட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ திஸ் கிவ்ஸ் ஹாலைட் தான். ஸோ C6H5X. இதெல்லாம் இந்த ரியாக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்தில் இது நிறைய யூஸ் ஆகும். பொட்டாசியம் அயோடைடு எப்போதுமே பார்த்தோன்னா இந்த பொட்டாசியத்துக்கும் தட் இஸ் ஹாலஜன், லோயர் ஹாலஜனுக்கும் நிறைய அஃபினிட்டி இருக்குது. அப்போ பொட்டாசியம் ஹாலைடு தனியாக போயிடும், நைட்ரஜன் தனியாக போயிடும், ஐடின் அங்கே டைரெக்டாக போய் ஜாயின் ஆகிடும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கெட் C6H5I வித் த ரிலீஸ் ஆஃப் வாட், தட் இஸ் N2 போயிடுச்சு. அதுக்கப்புறம் KX. அதுக்கப்புறம் ஹைட்ரோபோரோ டெட்ராஃப்ளூரைடுன்னு இருக்குது, HbF4. ஹைட்ரோபோரோ டெட்ராஃப்ளூரைடு. அதை போட்டு ஹீட் பண்ண வேண்டியது. பண்ணால் நமக்கு என்ன வரும், ஃபினைல் ஃப்ளூரைடு வரும், C6H5F ஃபினைல் ஃப்ளூரைடு. இந்த ரியாக்ஷன் பேர் தட் இஸ் பால்ஸ்-ஜீமேன் அப்படின்னு பேர். Balz-G-M-A-N-N, இங்கே N வரும் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன், ஃபோர்த் ரியாக்ஷன், ஃபிஃப்த் ரியாக்ஷன், சிக்ஸ்த் ரியாக்ஷன். H3PO2 plus H2O.
in presence of any cuprous ion. Cuprous ion na copper plus ion. இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். இது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணும், நேச்சுரல் பென்சீனாக வந்துடும். அது C6H6 ப்ரொடியூஸ் பண்ணிடும், நைட்ரஜனையும் துரத்திடும், ஹாலஜனையும் துரத்திடும். ஸோ பென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஒரு இது எப்படி, ஹவு கேன் யூ கன்வெர்ட், என்ன கேட்பான், ஹவு கேன் யூ கன்வெர்ட் அன் அனிலீன். இப்போ நல்ல லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணணும். ஹவு கேன் யூ கன்வெர்ட் அனிலீன் டு பென்சீன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், C6H5NH2. When you remove NH2 from aniline, you will get benzene. இதெல்லாம் ஓ இமேஜினேஷன், ரியாக்ஷனில் நடக்காது, நடக்கிறதா பேசணும். அப்போ நம்ம எப்படி ரூட் பிடிக்கணும், எனிவன்? ஃபஸ்ட்டு டயசோனியம் குளோரைடை மாற்றணும். அப்புறம் இந்த டயசோனியம் குளோரைடை இந்த மாதிரி H3PO2 ப்ளஸ் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் குப்ரஸ் அயான் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கெட் பென்சீன். நோட் பண்ணிக்க, பென்சீன். அதுக்கப்புறம் இங்கே வாட்டரோட ஹைட்ரேஷன் ஆகி, அதாவது ஹீட் பண்ணுறப்போ யூ ஆர் ஏபிள் டு கெட் ஃபீனால் C6H5OH. அதுக்கப்புறம் இது ஈனாலிக் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும், அங்கே தான் இந்த அதாவது டைசர்டைசேஷன்னா இது பேர் என்ன, கப்ளிங் ரியாக்ஷன். இது நான் தனியாக போடுறேன். இது கப்ளிங் ரியாக்ஷன், இது நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது என்னன்றதை பார்க்கலாம். கப்ளிங் ரியாக்ஷன், அவ்வளோதான் ரியாக்ஷன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொத்தம் எத்தனை ரியாக்ஷன்னா, 8 ரியாக்ஷன் இருக்குது. ஆக்டகன் மாதிரி இருக்கும், பக்காவாக போட்டுருக்கு. ஆக்டாபஸ் மாதிரி, ஆக்டாபஸ் ஞாபகம் வச்சுக்கோ. டைசோனியம் குளோரைடு அப்படின்னா ஆக்டாபஸ், 8 ரியாக்ஷன்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன, ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகுது, செகண்டு, தேர்டு கேட்டமேன், ஃபோர்த்து கேஐயோட, ஃபிஃப்த்து பால்ஸ் ஜீமன், அப்புறம் பென்சீன், அப்புறம் ஃபீனால். கப்ளிங், கப்ளிங் பார்ப்போம். இந்த கப்ளிங் ரியாக்ஷன் எப்படி போடணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோ. N2Cl ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுற, ஒரு ஃபீனால். ஓகே, இதில் என்ன பண்ணணும், பேரா பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடு. அதாவது இந்த பொசிஷனுக்கு இந்த பேராவில் உள்ள ஹைட்ரஜன் வந்து HClோட ரியாக்ட் ஆகும். இப்போ போயிடுதா. ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு கெட். இப்போது இதுதான் இந்த டை இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இப்போ புரியுதா. இப்போ இந்த குரூப்பை மாற்றிக்கிட்டே இருப்பான். இதில் ஃபீனால் போடுவான், நாப்தால் போடுவான், பீட்டா நாப்தால் போடுவான், ஆல்ஃபா நாப்தால் போடுவான், சப்ஸ்டிடியூட்டட் நாப்தால் போடுவான். இது மாற்றுறது மூலிமா யூ ஆர் ஏபிள் டு கெட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல N டபுள் போன் N அப்படி போடு. அடுத்தது இங்கே இது இப்படி போட்டினா இது தலைகள் இப்படி போடு, OH. ஓகே, இதுதான் என்னது, ஆசோயிக் கலர், ஆசோயிக் டை அப்படின்னு பேர். ஆசோ டைன்றது இங்கேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே சப்ஸ்டியூஷன் ஆர்னு போட்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் போட்டால் டிஃப்ரெண்ட் கலர் வரும். ஓகேவா. இப்போ நான் நடத்தினதை பேஸ் பண்ணி ஐ will ask some questions, I try to answer. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நான் கொடுத்த சில இதை யார் புக் வாங்கினா, உன் புக்கா, உன்னோட புக் உண்டு, உன்னோட புக் உண்டு. ஓகே, ஸோ let me conduct some simple quiz, try to answer these questions. ஓகேயா, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிகிட்டே சொல்லுங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின். First question,
இதுவரை நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அமீன்ஸில் இன்ட்ரோ கொடுத்தேன், நாமன்க்ளேச்சர் பார்த்தோம், அதனுடைய ஸ்ட்ரக்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஸ்பெக்டும் நான் அது ஃபைனலாக எடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். இந்த 3 டெஸ்ட்டு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோ. டெஸ்ட் ஃபார் அமீன்ஸ் எழுதிக்கோ. அதாவது ஒரு ப்ரைமரி அமீனை எப்படி செலக்ட் பண்ணுறது, செகண்டரி அமீனை எப்படி கண்டுபிடிக்கிறது, டெர்ஷரி அமீனை எப்படி கண்டுபிடிப்பா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. how to distinguish primary amine from secondary amine and tertiary amine, இல்லாட்டினாக்கா distinction between primary, secondary and tertiary அப்படி போட்டுக்கோ. ஓகே, நோட் பண்ணிக்கோ. we call it Hinsberg's test அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? Hinsberg test. So primary, secondary, tertiary. பிரைமரி அமீனை அதை வந்து C6H5SO2Clோட ட்ரீட் பண்ணால் you are able to get a precipitate that is soluble in NaOH. செகண்டரி அமீனை இதே C6H5SO2Cl போட்டோம் அப்படின்னா you will get the precipitate, but the problem here is it's not soluble in it is soluble in NaOH, but tertiary வந்து soluble ஆகாது. C6H5SO2Cl இதில் no reaction, no precipitate. ஓகே, அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ரியாக்ஷன் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? எனிவன் சிம்பிளாக ரியாக்ஷன் சொன்னால் போதும். KOH இல்லை, NaOH போதும். NaOH எதோடு சேர்க்கணும்? NaOH அண்ட் Br2 வித் அமைடு, அசிட்டமைடு எடுத்திங்கன்னா அது மெத்திலமீனாக மாறிடும். அந்த CO வந்து டீகார்பாக்சிலேட் ஆகிடும். அது டீக்ரேட் ஆகிறதுனால தான் அது பேர் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் என்ன? கேப்ரியல் தாலிமைடு எங்கேருந்து நம்ம பார்த்தோம்? தாலிக் ஆன்ஹைட்ரைடு. அதில் இந்த NH2 போடுறப்போ அந்த தாலிக் ஆன்ஹைட் CO NHன்னு வரும் தாலிமைடு. அங்கேருந்து அது பிரேக் ஆகிறது மூலிமா என்னென்ன போடுறோம்? KOH, RX, அப்புறம் hydrolysis in presence of H+, அதாவது acidic hydrolysis or alkaline hydrolysis போட்டோம்னா we are able to get amine, primary amine வரும். ஓகேயா? ரைட். What are the factors that influence the basic character in amines? இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். Inductive effect, steric effect. So, what is solvation? What is hydration? அதுவும் அதே தான். இங்கே சால்வெண்ட்டுன்னு சொல்கிறேன், அங்கே வாட்டர் மாலிகுல்னு சொல்லிக்க, அவ்வளோதான். புரியுதா? ரைட். அடுத்தது solubility is directly proportional to dash. ஆக்சுவலாக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னாக்கா அது தலைகீழ சொல்லணும். 1 solubility. Solubility is directly proportional to அப்படின்னா 1 molecular weight. It means inversely proportional அப்படின்னு அர்த்தம். நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சொன்னால் நீ அதை தலைகீழ மாற்றி சொல்லணும். புரியுதா? இல்லாட்டா இப்படி சொல்லலாம், அதாவது solubility is inversely proportional to molecular weight. இப்போ புரியுதா?
இல்லை அமீன்ஸுக்கு ஜென்ரலாக அந்த சாலிபிலிட்டியில் அமீன்ஸோட சாலிபிலிட்டி அமீன்ஸோட யூஸ்வலாக வந்து மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாக்கா என்ன ஆகுது, சாலிபிலிட்டி அங்கே அஃபெக்ட் ஆகுது, கம்மியாகுது. ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது இப்போது பாய்லிங் பாயிண்ட்டுன்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ primary amine oda boiling point is much greater than that of secondary and tertiary. Why? Because of hydrogen bonding, intermolecular hydrogen bonding. Innona polar nature anga vandiruchu. And the solubility nature kuda idukku jastiya irukku. Anga polar bond easier, water oda hydrogen bond easier form agum. amine oda oru mukkiyamaana character enna? பேசிக்கு. அதை தவிர ஃபிசிக்கலாக டக்குன்னு பார்த்தோன்னா இது அமீன் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபிஷ்ஷி ஆர்டர் இருக்கும். ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் amines ஆர் டேஷ் சாலிட்ஸ். What happens when RCONH2 reacts with lithium aluminum hydride and followed by water? It gets reduced to CO. Reduction தானே. அப்போ RCONH2ன்றது RCH2NH2 அமீனாக மாறிடும். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரியான ரிடக்ஷன் ஃப்ரம் அமைடு ஜென்ரலாக நடக்கிறதுக்கும் ஹாஃப்மேன் டீக்ரேடேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஹாஃப்மேன் டீக்ரேடேஷனில் கம்மியாயிடும். ஓகேயா? ஸோ ஹாஃப்மேன் டீக்ரேடேஷனோட முக்கியமான ரியேஜென்ட் என்ன? புரோமின் அண்டு Br2 அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இப்போ நான் நேற்று கொடுத்ததோட ரிசல்ட்டு கார்ட்ஸ் எங்கே வச்சுங்க? அங்கே இருக்கா பாரு, எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? கார்ட்ஸ் கொடுத்தனே நேற்றுக்கு.